வணக்கம் நண்பா, என்னுடைய பேர் விஜய்துரை. இன்றைக்கி வேலூரில் தீர்த்தகிரி மலையில் இருக்கேன். ஸோ தீர்த்தகிரி மலையில் பார்த்திங்கன்னா முருகருடைய கோவில் இருக்குது. ஸோ உலகமே வியக்கக்கூடிய வகையில் இந்த இடத்துல பெரிய ஒரு முருக சிலை மலை மீது அமைச்சிருக்காங்க. ஸோ 92 அடி உயரத்தில் முருகர் சிலையை அமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே இடம் ஃபேமஸ் ஆனதால் எல்லா கடைகளுமே இங்கே வந்திருக்கு. ஸோ கடைகள், ஜூஸ் கடைகள், பழக்கடைகள் எல்லாமே வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பின்னாடி ஸோ நிறைய கடைகள் இருக்குது. மக்கள் கூட்டம் காலையிலேயே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால மக்கள் கூட்டம் காலையிலே அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்தளவு கூட்டத்தை நான் எதிர்பார்க்கல. இந்த கோயில் இந்த முருகர் சிலையால் ஃபேமஸ் ஆனதால் மக்கள் கூட்டம் நல்ல ஒரு இது இருக்குது. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஃபேமஸான ஒரு இடம்ன்றதுனால மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. நண்பர்களே, முருகர் சிலை பார்க்க வந்தாச்சு. ஸோ 92 அடி முருகர் சிலை பாருங்கள். ஸோ மலை மீது இருக்க, உலகத்திலே மலை மீது இருக்க பெரிய முருகர் சிலை நம்ம வேலூர் மாவட்டத்தில் தீர்த்தகிரி மலையில் இருக்குது. ஸோ வடிவேல் சுப்பிரமணியர் கோவில். ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலையிலே எவ்வளோ மக்கள் கூட்டம், பஸ்ஸு, கார் எல்லாமே மேலே வர்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ், ரோடு எல்லாமே இருக்குது. அடுத்ததாக இந்த இடத்துக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, வேலூர்லேருந்து புது ஒசூர்ன்ற இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. புது ஒசூர்ன்ற இடத்துலேருந்து தீர்த்தகிரின்ற ஒரு மலைக்கு நீங்கள் வரணும். ஸோ வேலூர்லேருந்து நீங்கள் ஆட்டோவில் வந்தாலே, ஆட்டோ பஸ்ஸு ஆற்காடு போகிற ரூட்டில் வர பஸ்ஸில் இல்லை ஆட்டோவில் வந்தீங்க அப்படின்னாலே இந்த இடத்துக்கு வர முடியும். ஸோ இந்த கோயிலுடைய நடை திறப்பு நேரம் காலையில் 6லேருந்து மதியம் 1 மணி வரைக்கும். ஸோ மதிய நேரம் பார்த்திங்கன்னா, மதிய நேரம் மதிய நேரம் கிடையாது, மாலை நேரம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த கோயில் நடை திறக்கும் சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த முருகரை நான் பின்னாடியே நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக முருகருடைய அருளை நீங்கள் பெறுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லோரும் நல்ல முருகருடைய அருள் பெற்று நல்லா இருப்போம்.
ஸோ கடைகள் எல்லாமே இருக்குது. பூஜை பொருட்களான கடைகள், சாப்பிடக்கூடிய கடைகள் எல்லாமே இங்கே வந்து எல்லாம் முன்ன இருந்ததை விட இப்போ வந்து அதிகமாக இருக்குது. மக்கள் கூட்டம் அதிகமாக வரதுனால ஸோ கடைகளுமே வந்து எல்லாமே இருக்குது. ஸோ பூஜை பொருட்கள் வாங்கினதுனா கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாமே இங்கே கடைகள் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், அப்படியே பார்த்துட்டு காமிக்கிறேன் நான். ஸோ முருகரை பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்கார் பாருங்கள் முருகர். ஸோ அந்த முருகருடைய கண்கள் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ முருகருடைய சிலையில் அங்கங்கே வந்து ஹோல்ஸ் இருக்குது, ஹோல்ஸ் அமைச்சிருக்காங்க. அது இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர் படி அமைச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த காற்றுனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக ஆச்சாரி அவர்கள் வந்து இந்த முருகர் சிலையை கட்டின ஆச்சாரிய ஸ்தபதி அவர்கள் வந்து நல்ல ஒரு வடிவமைப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். மேலே வந்து வேலூர் மாவட்டத்தோடைய வியூ வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்க, அந்த ஒரு ஒரு இடத்துலயும் ஹோல்ஸ் இருக்கு. அர்ச்சனை செய்யும் பக்தர்கள் மூலஸ்தான திருக்கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அர்ச்சனை செய்யும் பக்தர்கள் மூலஸ்தான திருக்கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, சாமி கும்பிட்டுக்கோங்க. எவ்வளோ அற்புதமாக இருக்கிறார் முருகர். யூடியூப் சேனல் சூப்பர் 360 360. இன்னைக்கு போட்டுருவேன். எப்போ ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வந்து பண்ணுவீங்களா? சரி, ஓகே. உன் பேர்? நிதிஷ். நிதிஷ் அடிக்கிற பட்டா ஃபேமஸ் ஆங்க. நிதிஷ் சூப்பர் 360. என் ஃபோட்டோ இந்த
சாமி பாரு சாமி பாரு நீ வச்சுக்கணும் ட்ரோனா பொம்மை ட்ரோனு கூப்பிடு கூப்பிடு அதான் படி போடணும் சரியா போகலாம் பஸ் போடுங்க நண்பர்களே, சூரிய வெளிச்சத்தில் முருகருடைய அற்புதமான ஒரு ஆசையை வந்து கிடைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ சாமியை வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. பக்தர்கள் இங்கு கற்பூரம் ஏற்ற வேண்டாம். செல்லும் வழியில் கற்பூரம் ஏற்றப்பட உள்ளது. அங்கு சென்று கற்பூரம் ஏற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, முருகர் சிலை போகிற வழியில் இருக்க நுழைவாயில். ஸோ பஸ்ஸு கார் எல்லாமே இருக்குது. ஸோ பாருங்கள், கோயில் நடை திறப்பு நேரங்கள் காலை 6லேருந்து 1 மணி வரைக்கும், 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய திருக்கோவில். ஸோ இந்த பக்கம் வண்டிங்கெல்லாம் வர்றதுக்கான வழி, பஸ்ஸு காரு எல்லாமே வர்றதுக்கான வழி, ஆட்டோக்கள் எல்லாமேலாம் வருது. ஸோ பார்க்கிங் ஏரியாவும் இருக்குது. அந்த பக்கம் லாஸ்ட்டில் வந்து பார்க்கிங் ஏரியா இருக்குது. பஸ்ஸு காரு எல்லாமே பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஏரியாவும் இருக்குது. ஸோ ஆட்டோக்கள் எல்லாமே நிறையா இருக்குது. பாருங்கள், பார்க்கிங் ஏரியா, பஸ்ஸு கார் எல்லாமே இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இதுதான் பஸ்ஸு காரு இருக்க பார்க்கிங் ஏரியாஸு. இங்கே பாருங்கள், கடையெல்லாம் பார்த்து. ஓகே, நம்ம கீழே போயிட்டு அப்படியே வியூ வந்து கீழே படிக்கட்டுக்கு அந்த வியூவும் காமிக்கிறேன். ஹலோ, வரவா? சரி சரி, வர சொல்கிறேன் பையன். டேய் அப்படியா? நண்பர்களே, கோயிலுடைய வியூவு. ஸோ கீழே இறங்க போகிறோம் ஸ்டெப்ஸில். ஸோ அந்த வியூவும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக கீழே இருந்து தான் அந்த மேலே போயிருக்கணும். ஸோ நான் தலைகீழாக பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல.
போடுவாங்கன்னு நினைக்கிறேன், போடுவாங்க. உங்களால் முடிஞ்சது தரும்பா. டிஸ்ட்ரிக்ட் அடிச்சுக்க மந்திரம் போட்டுக்க. நாத்திக சிம்டிகா டிஸ்ட்ரிக்ட் அடிச்சுக்க மந்திரம் போட்டுக்க. நாத்தியம்மே டிஸ்ட்ரிக்ட் அடிச்சுக்க. நாத்தியம்மே டிஸ்ட்ரிக்ட் அடிச்சுக்க மந்திரம் போட்டுக்க. நாத்தியம்மே டிஸ்ட்ரிக்ட் அடிச்சுக்க மந்திரம் போட்டுக்க. எவ்வளோண்ணா இது? எடுத்துக்க முடியல, எடுத்துக்க படம் எடுத்துக்க 60 ரூபா முடியல. 60 ரூபா. கீழே வந்து கோயிலுடைய குளம் மாதிரி இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப அசுத்தமாக இருக்குது. ரொம்ப அசுத்தமாக இருக்குது. நண்பர்களே, இதுதான் கோயில் உடைய என்ட்ரன்ஸு, கோயில் போகிற வழி. ஸோ கீழேருந்து மேலே போகிறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் தெரியுது பாருங்கள். ஸோ இங்கேயே வந்து வெளியே பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோவில். ஸோ கடைகள் எல்லாமே இருக்குது. ஆப்போசிட்டில் பாருங்கள் நிறைய கடைகள் வந்து இருக்குது. இப்போ பாருங்கள் இவ்வளோ கடைகள் இருக்குது. கடைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். புதுசாக என்னுடைய சேனல் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.